தமிழகத்திற்கு இன்று மத்திய குழுவினர் ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக அறுவடைக்காக தயாராக இருந்த நெற்கதிர்களும் ஏற்கனவே அறுவடை செய்த நெல்மணிகளும் பல மூட்டைகள் தற்போது முளைத்திருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் கண்ணீரிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது மழையில் நனைந்திருக்கக்கூடிய அந்த நெல்லினுடைய அதிகபட்ச ஈர அளவு 17% வரை இருந்தால் மட்டும்தான் அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனை சற்று உயர்த்தி 22% மாற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். தமிழக அரசும் இது சம்பந்தமாக மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றது. தற்போது மத்திய அரசு சார்பிலே 3 குழுவினர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து தமிழ்நாட்டின் 5 வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இந்த ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அதாவது திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மத்திய குழுவினர் 3 பிரிவுகளாக பிரிந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, அங்கு எந்த அளவுக்கு மழை பாதிப்பு, அங்கு விவசாயிகளுடைய நெல்மணிகள் எந்த அளவுக்கு நனைந்திருக்கின்றது என்று ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் விவசாயிகளும் மத்திய குழுவினரிடம் தொடர்ந்து அந்த ஈரப்பதத்தினுடைய அளவை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். காரணம், என்ன அளவை மத்திய அரசு நிர்ணயிக்கிறதோ அந்த அளவு மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும். அதாவது ஈரப்பதம் ஒருவேளை 17% என்று மத்திய அரசு சொல்லிவிட்டால் 18% ஈரப்பதம் இருந்தால் கூட அதனை அதிகாரிகளால் கொள்முதல் செய்ய முடியாது. எனவேதான் தற்போது மழைக்காலம் அந்த ஈரப்பதம் அதிகமாகி இருப்பதை கருத்தில் கொண்டு 22% உயர்த்த வேண்டும். அப்போதுதான் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே அதிகாரிகள், இந்த மத்திய அரசினுடைய குழு சேர்ந்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில தான் மத்திய அரசு இதனை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளும். எனவே தமிழக விவசாயிகள் இதனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்படம் செய்வதற்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்பதும் இந்த மத்திய குழுவினுடைய ஆய்வுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும்.